இதற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு, ஏராளமான பரிசுகளை பெறுவதற்கு பல்வேறு வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த வழிகளிலே நாம் எந்த வழியை ரொம்ப சர்வசாதாரணமாகவும் அலட்சியமாகவும் நினைத்து புறக்கணிக்கிறோமோ அது போன்ற பல வழிகளிலே நிறைய நன்மைகள் நமக்கு சேருகின்றன. பொதுவாக பொருளாதாரத்தை வைத்து நல்ல பணிகளுக்காக செலவு செய்வதன் மூலமாக பெரிய நன்மைகளை அடையலாம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். பள்ளிவாசல்கள் கட்டுவது, மதரசாக்களை கட்டுவது, இது போன்ற ஒரு பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இதைவிட அதிக நன்மை கிடைக்கக்கூடிய, குறைந்த செலவில் நமக்கு பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய காரியங்களை நாம் விட்டு வருகிறோம். அதில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பசித்த ஏழைகளுக்கு உணவளித்தல். இது ஒரு தர்மம் தான். தர்மத்தில் பல வகைகள் இருக்கின்றன. நம்மிடத்தில் ஒருவர் பசிக்கிறது என்று சொல்வாரேயானால், அவருடைய வயிறை நிரப்புகிற அளவுக்கு நமக்கு சக்தி அல்லாஹ் தந்திருந்தால் அவருக்கு வயிறார சாப்பாடு போடுவது என்பது மிக உயர்ந்த சிறந்த நன்மையாக இஸ்லாத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பசிக்கிறது என்பவனுக்கு நம்ம ஒரு 10 பைசாவை போடுவோமே தவிர அவன் வயிறார சாப்பிடுவதற்குரிய ஏற்பாட்டை நடைமுறையில் யாருமே செய்வது இல்லை. அது ரொம்ப அலட்சியமாக, அது ஒரு அமலாக கூட நமக்கு தெரியவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்திலே ரொம்ப சிறந்த காரியம் எது? ஒருத்தன் இஸ்லாத்துக்குள்ள தொழுகை நோம்பெல்லாம் கரெக்டாக செஞ்சிடறான். அது போக இஸ்லாத்தில் இருந்து கொண்டு மனிதன் செய்கிற காரியத்திலேயே சிறந்த காரியம் எது என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயத்தை தான் சொன்னாங்க. ஒன்று, துத்இமு தாம், சோறு போடுவது, பசித்தவருக்கு உணவளிக்கிறது. பசித்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதற்கு அதான் இஸ்லாத்தில், நீ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தொழுகை நோன்பை எல்லாம் கடைப்பிடித்த பிறகு நீ செய்கிற முதல்ல சிறந்த உயர்ந்த காரியம் எதுவென்று சொன்னால், சாப்பாடுன்னு கேட்டால் சாப்பாடு கொடுக்கணும், பசிக்குதுன்னு கேட்டால் உணவளிக்கணும். ரெண்டாவது, ஒரு தக்ரவு சலாம அலாமன் அரப்த மல்லம் தாரிஃப், உனக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலான் சொல்லு. அப்போ இஸ்லாத்தில் வந்த பிறகு ஒரு மனிதன் செய்கிற காரியத்திலே மிகச்சிறந்த காரியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, பசிக்குது என்று வந்தால் அவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்க, அவங்களுடைய வயிற்றை நிறைங்க. பசிங்கிறது தான் ஒரு பெரிய மேஜரான விஷயம். உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான குழப்பங்களுக்கும் புரட்சிகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் என்ன காரணம்னு கேட்டால் இந்த ஒரு ஜான் வயிறு தான். ஒரு ஜான் வயிறு இல்லாட்டி உலகத்தில் ஏது கலாட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு ஜான் வயிற்று பிரச்சனை, அந்த ஒரு ஜான் வயிற்றை நிறைக்க முடியாமல் நம்மளை மாதிரி ஒருத்தன் தடுமாறுகிறான். நம்ம பங்களாக்களை கட்டி கொண்டிருக்கிறோம், நம்ம பெரிய பெரிய வசதிகளை கார் பங்களாக்களில் நம்முடைய காசுகளை செலவழிக்கிறோம், நீச்சல் குளம் கட்டுக்கிறோம், பெரிய பெரிய மாட மாளிகைலாம் கட்டிக்கிறோம். கட்டிக்கிறங்க, பசிக்குதுன்னு கேட்குறவனுக்கு ஒருவேளை சோறு கொடுக்க இயலாதா? உங்களுக்கு அவனுடைய வயிற்றை நிறைச்சி அனுப்ப இயலாதா? அவனுடைய சாப்பாடை கொடுத்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா பிச்சைக்காரர் கூட உருவாக மாட்டார்கள். ஏன்? 50 பைசா கொடுக்கறதுனால தான் 1000 இடத்துல போய் வாங்குறான். சோறு தான் தருவோன்னு எல்லாரும் முடிவெடுத்துட்டா அதை வயிற்றுக்குள்ளே எவ்வளோ வச்சுக்கிற முடியும் அவ்வளோதானே வச்சுக்கிற முடியும். ரெண்டாவது கேட்க மாட்டான்ல. ஒரு வீட்டில் சோத்தை போட்டுட்டாங்கன்னு சொன்னால், ஒருத்தன் சோத்தை கொடுத்துட்டான்னு சொன்னால் இன்னொரு இடத்துல போய் கேட்க முடியாது, வயிற்றில் இடம் இருக்காது. அப்போ நம்ம காசு கொடுக்கறதுனால தான் பிச்சைக்காரர்கள் வளர்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், இஸ்லாம் சொல்ல உனக்கு என்ன சாப்பாடு தானே வேணும், சாப்பிட்டு போயிட்டாரு, இப்படி எல்லாரும் முடிவெடுக்கணும். யார் கேட்டாலும் சாப்பாடு தான் தருவோன்னு முடிவெடுத்து விட்டால் தெருவில் பிச்சைக்காரன் வரமாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு வருவான், சோத்தை போட்டுன்னு போயிட்டே இருப்பான், மறுநாளைக்கு தான் அவனுக்கு பசிக்கு, மறுநாளைக்கு தான் வருவான். ஒரு பிச்சைக்காரனை 72 வீட்டுக்கு போவானா? அப்போ இஸ்லாம் காட்டக்கூடிய இந்த சோறு போடக்கூடிய ஒரு அழகான ஒரு வழிமுறையை நம்ம சர்வசாதாரணமானதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். மறுமை நாளையில் இதுக்கு கிடைக்கிற பரிசை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் செல்வந்தர்கள் எல்லா மனிதர்களையும் கொண்டாந்து நிறுத்தி எல்லாம் கேட்பானா. எப்படி கேட்பான்? நான் பசிக்கிறது என்று சொல்லி உன்னிடத்தில் சோறு கேட்டேன்னு, எனக்கே நீ சோறு தரல, அல்லாஹ் கேட்பானா. நம்மளையெல்லாம் நிப்பாட்டி எல்லாம் கேட்பானா, நான் ஒரு நாள் பசிக்கிறது என்று உன்ட்ட சோறு கேட்டேனா இல்லையே, சாப்பாடு கேட்டேன்ல, எனக்கு தர மறுத்துட்டியப்பான்னு சொல்லி நம்மளையெல்லாம் எல்லாம் கேட்பானா.
நம்மெல்லாம் சொல்லுவோமா, உனக்கு எப்படி பசிக்கும், நீ எப்படி சோறு கேட்ப, நீ என்கிட்ட வரவே இல்லையே, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், அல்லாட்ட பதில் சொல்லுவோமா? அப்போ அல்லாஹ் கேட்பானா, அடே அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஏழை வந்து உன்ட சோறு கேட்கல, நீ இல்லைன்னு விரட்டி விடலை, அவனுக்கு நீ கொடுத்திருந்தாயானால் அங்கே என்னை பார்த்திருப்பாய். ஒரு ஏழைக்கு சோறு கொடுக்கிறது அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுங்கிறான். அப்போ எனக்கு கொடுத்தது என்று அல்லாஹ் எடுத்துக்கிட்டா என்னது தருவான்? யோசிச்சு பாருங்க. ஒரு ஏழைக்கு நீங்கள் சோறு கொடுக்கிறது அல்லாஹ்வுக்கு கொடுத்ததாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டால் அப்போ அவன் தரக்கூடிய பரிசு எத்தகையதாக இருக்கும்? அதுக்குரிய கூலி அளவிட முடியாத இருக்குமா இல்லையா? அப்போ எவ்வளவு பெரிய இடத்துல வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைக்கு கொடுக்கறத பற்றி, உணவு கொடுக்கறதை பற்றி, பசிக்கு சாப்பாடு கொடுக்கறத பற்றி தான் பேச்சு இங்கே வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் நிறுத்தப்பட்ட பிறகு அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் நிற்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு எந்த தர்ஜுமான் மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். உங்களை கொண்டு தான் நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிலைமை. அந்த நிலை இங்கிட்டு பார்ப்பான் நரகம் இருக்கும், இங்கிட்டு பார்த்தா நரகம் தான் தெரியும். இந்த நாளையில் நீங்கள் தப்பிக்க விரும்பினால் வத்த குன்னார உழவு பிசிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பள துண்டாதான் அங்கு உணவு. அரபு நாட்டில் உணவு எது? இந்த மாதிரி கரிமீன்லாம் பிந்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சாப்பாடு என்பதை அதிகபட்சமாக பேரிச்சம்பளம் தான். அப்போ பேரிச்சம்பளம் தான், 2 பேரிச்சம்பளம் இருக்குதா பசிக்குன்னு கேட்குறானா, ஒன்று கூட உனக்கு ஒரு பேரிச்சம்பளத்தை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உன்னை காத்துக்க உன்னை கொடுக்கிறது. உன்னை கொடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு மனுஷன் என்ன செய்வான், நரகத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு தடவை சொல்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, ஏழைகளுக்கு உணவளிப்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து புகழ்ந்து சொன்ன பிறகு நாங்கள்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தோம்னு கேட்டால், கூலி வேலை செய்து ஒரு ஆளுக்காக டெய்லி சோறு போட்டுருணும், அதாவது சோறு போடுவதற்காக கூலி வேலை செய்கிறாங்க. நமக்கு ஏதோ சாப்பாடுக்கு போதுமானது இருக்கிறது, நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், விவசாயத்திலேருந்து வர்றதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு சோறு கொடுக்குறாந்தா அது வருமானம் பத்தாது. அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் என்றால், சுமை சுமக்கிற வேலையை செய்து அதில் கிடக்கிற வருமானத்தை கொண்டு ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு சோறு போட்டுருவோம், சாப்பாடு போட்டுருவோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு கொடுப்பதை பற்றி சிறப்பித்து சொன்ன நேரத்தில் நாங்கள் எல்லாம் மூட்டை தூக்கி பொதி சுமந்து அதில் கிடக்கிற கூலியை கொண்டு ஏழைகளுக்கு உணவளிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று அப்போ எவ்வளோ ஆர்வம் ஊட்டியிருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க. அது கூட இந்த சோறு கொடுக்கறதுக்காக வேண்டி பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்லைங்க. நபிகள் நாயகம் நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் தானே வருது, நம்ம அரைக்கப்படி அரிசியை போட்டு ஆக்கி ஒரு ஆள் தானே சாப்பிட முடியும் நம்ம நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. தஆமுல் வாஹிதி யக்ஃபீலில் இஸ்னைனி, ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு 2 பேருக்கு போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ ஒரு ஆள் தனியாக உட்காந்து சாப்பிட்றீல, உன்னுடைய தேவைக்கு மேலே தான் நீ சாப்பிட்ற. ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு தேவையோ அதை விட டபுள் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் சாப்பிட்ற அளவு இருக்குது பாருங்களேன், கூட தான் சாப்பிட்றோம். அதனால தான் நிறைய நோய்களை உண்டாக்கிறோம். அவனுடைய வயிற்றுக்கு தேவை, உடம்பு வாழ்வதற்கு எவ்வளவு தேவையோ அந்த சத்துக்களை தான் உடம்பு கூட எடுத்துக்கணும். மீதி எல்லாம் கழிவாக தள்ளி விட்டுரும். நீங்கள் எவ்வளோ சத்தான இடத்துல அம்புட்டு உடம்புல சேராது. எவ்வளவு சத்துள்ளதை சாப்பிட்டாலும் அந்த உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கொண்டு மற்றெல்லாம் அரைச்சி வெளியே தள்ளுறது மட்டும்தான் நடக்கும். அப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான உணவு இருக்குதே, அவன் சாப்பிடுகிற உணவில் பாதி தான், அது போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு இருக்க, கவலைப்படாதப்பா, 2 பேருக்கு போதும், அது ஒருத்தர் கூட்டி சேர்த்துக்க. இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறக்கா சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறாங்க. ஒரு சபையில் ஏழைகள்லாம் வந்துட்டாங்க, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, யாரிடத்திலே ஒரு ஆளுக்கு சோறு வீட்டில் வைத்திருக்கிறீர்களோ இங்கேருந்து ஒரு ஆள் கூட்டிகிட்டு போ. ஏழைகள் வந்துட்டாங்கல்ல, உங்கள்கிட்ட யாரிடத்தில் ஒரு ஆளுடைய உணவு இருக்கிறதோ இன்னொரு ஆளை அவர் அழைத்து செல்லட்டும். யாரிடத்தில் 2 ஆளுடைய உணவு இருக்கிறதோ அவர் 3 பேரை அழைத்து செல்லட்டும். யாரிடத்தில் 3 பேருடைய உணவு இருக்கிறதோ அவர் 4 பேரையோ 6 பேரை அழைத்து செல்லட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கொடுக்கறதுக்கு ரொம்ப இருக்குன்னு தேவையில்லை. 50 ரூபா இருக்குதா, அதில் 50 ரூபா நமக்கு வேணும்னு நினைக்கிறியா, 40 ரூபா நமக்கு வேணும்னு நினச்சிக்க, 10 ரூபா கொடு, 10 ரூபாய்க்கு சோத்தை வாங்கி கொடு. அப்போ இந்த சாப்பாடு கொடுக்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கோடீஸ்வரன் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது எல்லாரும் கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ள தர்மம் இந்த பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற தர்மம். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கிறாங்க, அக்கறை செலுத்தியிருக்கிறாங்க. ஒரு நாள் ஒருத்தர் வந்துட்டார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு வேணும், பசிக்குது அப்படிங்கிறார்.
உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, வீட்டு பக்கத்தில் பள்ளியாசல் ஒட்டி தானே வீடு, வீட்டில் கேட்டு விட்றாங்க, என்ன இருக்குது, சாப்பிட ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கே இல்லை. அப்படி பல நாட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் அறவே சாப்பாடுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லாமலே சில நாட்கள் ரசூலுல்லாவுக்கு கழிஞ்சிருக்கிறது. வீட்டில் கேட்டு விட்றாங்க, என்னமாவது இருக்குதா? இல்லை, நமக்கு ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லை, நீ பட்னி தான், நீங்களே பட்னி தான் அப்படின்னு வீட்டிலேருந்து என்ன செய்கிறாங்க, சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த அப்போ ஒரு ஆள் வந்துட்டார், சாப்பாடு கொடுக்கணும், உங்களில் யார்கிட்ட சாப்பாடு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஒரு அன்சாரி மதீனாவை சேர்ந்த ஒரு தோழர் எழுந்து, நான் அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறார். அழைச்சிக்கிட்டு போகிறார். அந்த வந்த ஒரு ஏழையை பசிச்சுக்கின்னு வந்திருக்கார்ல, அவர் அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறார். வீட்டில் அவர் வெளியில் வாசலில் நிப்பாட்டிட்டு மனைவிட்டு போய் கேட்குறாரு, என்ன இருக்குது கேட்குறாரு. அங்கேயும் ஒன்றும் இல்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்ம 2 பேருமே இன்னைக்கு பட்னி தான், பிள்ளைகளுக்கு உள்ளது மட்டும்தான் கொஞ்சோண்டு இருக்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்ம பிள்ளைகளுக்காக உள்ள உணவு தான் இன்னைக்கு நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தில் இருக்கே தவிர உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, எனக்கும் கிடையாது. இப்போ விருந்தாளியை கூட்டிகிட்டு வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, பரவாயில்லை, மற்ற பிள்ளைகள் வந்தால் ஒரு வேளை தானே, எத்தனை நாள் இருந்தாலும் சாப்பிட்லையோ, பிள்ளைகள் ஒரு வேளை சாப்பிடாம இருந்தால் ஒன்று பாதிக்க ஒன்று வந்துடாது. அதனால் என்ன பண்ணுன்னு கேட்டால், நீ இருக்கிற சாப்பாடை ரெடி பண்ணி வை, பிள்ளைகள் அழுதுச்சுன்னா ஏதாவது விளையாட்டு காட்டி தூங்க வச்சுப்பிடு, ஏதாவது போக்கு காட்டி தூங்க வச்சுப்பிடு, நம்ம பிள்ளைகளுக்கு உள்ள உணவை என்ன செய்வோம், விருந்தாளி கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணணும், ஒரு பிள்ளையோட உணவு ஒரு ஆள் தானே சாப்பிட்லாம், 4 பிள்ளை 3 பிள்ளைகளுக்கு உள்ள உணவை ஒரு பெரிய ஆளுக்கு தான் போதும். அப்போ குழந்தைகளுடைய உணவு என்பது ஒரு ஆளுடைய உணவாக தான் இருக்க முடியும். அப்போ அவர் சொல்கிறாரு, விருந்தாளியை சாப்பாடு போடும்போது நம்மளும் உட்காந்து சாப்பிட்றது நல்ல மரியாதையாக இருக்கும். நம்ம சும்மா சாப்பிடுங்கன்னு அவர் என்ன செய்வார், சங்கடப்படுவார். அதனால் என்ன செய்வோம்னு கேட்டால், நம்மளும் உட்காந்து சாப்பிட்றதாக நம்ம உட்காந்துக்குருவோம். சாப்பாடு எடுத்து வைக்கும்போது விளக்கு அணைச்சி விட்டுரு. நீ விளக்கு அணைச்சிட்டு, அந்த காலத்தில் விளக்கு பூத்துலாம் தீப்பெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் தீ போனுச்சுன்னா அடுத்த வீட்டில் வாங்கணும், கங்கு இங்கே வச்சுருப்பாங்க. தீங்கிறது ஒரு பெரிய மேட்ரு அந்த காலத்தில். அணைச்சிட்டா உடனே எல்லாம் கொடுத்துடுற அளவுக்குலாம் கிடையாது. அதனால் நீ விளக்கு அணைச்சி விட்டுரு. இப்போ விளக்கு அணைச்சி சுவிட்சை போட்டால் என்னென்னு கேட்பாங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் முடியாது, விளக்கு அணைச்சிட்டு அணைச்சது தான் வழங்குதா. அடுத்து எங்கேயாவது ஒரு வீட்டில் போய் ஒரு கங்கு வாங்கிட்டு வந்து அதை ஊதி அது நெருப்பு வளர்த்து அப்புறமே விளக்கு என்ன செய்யணும், கொளுத்தணும். நடக்கிற காரியம் இல்லை. அதனால் நீ விளக்கு அணைச்சி விட்டு, இருட்டில் என்ன செய்வோம், நம்ம 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி நடிப்போம். அவர் நல்ல வயிறார சாப்பிட்டுட்டேன், ஒரு ஆளுக்கு தானே இருக்குது. அதனால் இவங்க 2 பேரும் வெறுந்தட்டை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லி நடிக்கிறது. என்ன நடிச்சாங்கன்னு தெரியல, நம்ம 2 நடிப்போம், அவர் சாப்பிடல எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விருந்தாளி அழைத்து சென்றதற்காக வேண்டி குழந்தைகளையும் தூங்க வைத்து விட்டு சொல்லி கூட்டு வந்துட்டோம்ல, ஒரு ஆளை சொல்லி கூட்டு வந்துட்டோம். இந்த குழந்தைகள் பசியை என்ன மத்தியானம் சாப்பிட்டுருப்பாங்க, காலையில் சாப்பிட்ருப்பாங்க, ஒருவேளை சாப்பிடாட்டி ஒன்றும் பாதிக்காது. இவர் எத்தனை நாள் பட்னியோ கொலைப்பட்னியாக இருந்திருப்பார், இந்த ஆள் சாப்பிடாட்டி பாரதூரமாக இருக்கிற அளவில் அவர் இருந்திருப்பார். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி என்ன பண்ணுறாரு, மனைவி அப்படி இருக்கிறாங்க, அது மாதிரி செஞ்சுருவோம், நீங்கள் சொல்கிறபடி ஆளை கூட்டிகிட்டு வாங்க. அதே மாதிரி வந்தவுடனே இதெல்லாம் இதே மாதிரி சொன்னபடி செஞ்சு விளக்கெல்லாம் அணைச்சிவிட்டு அவரை ஃபுல்லாக இருந்த குழந்தை சாப்பாட்டெல்லாம் அவருக்கு கொடுத்துவிட்டு இவங்க 2 பேரும் பட்னி, பிள்ளைகளும் பட்னியாக இருந்து காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போகிறார். பார்க்க போனோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, லஹிகல்லாஹு லைலத்த மின் ஃபஅலிக்குமா, நேற்று நீங்கள் இருவரும் நடந்து கொண்டதை பார்த்து அல்லாஹ் சிரிச்சான், அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். வஹி வந்துருச்சு. இந்த இவங்க 2 பேர் வீட்டில் நடந்து கொண்ட விஷயத்தை பற்றி இவங்க 2 பேருடைய செயலை பார்த்து அல்லாஹ் பூரிப்படைந்து விட்டான். பூரிப்படைந்து இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான். என்ன வசனம், வல்லதீன தபவவு தாரவுல் ஈமான், ஈமானோடு ஒருத்தர் ஈமானை காப்பாற்றிக்கிறது. அந்த காலத்தில் நாட்டை விடணும். அந்த காலத்தில் ஒருத்தன் ஈமானை காப்பாற்றிக்கிறதா இருந்தால் சொந்த ஊரை தியாகம் பண்ணால் தான் ஈமானை காப்பாற்றி கொள்ள முடியும். மக்காவில் உள்ளவங்க அப்படி தான் ஈமானை காப்பாற்றிக்கிட்டாங்க. இந்த இஸ்லாத்தில் நம்ம நிலையாக இருப்பதாக இருந்தால் சொந்த ஊரை தியாகம் பண்ணணும். மதீனா வாசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன, சொந்த ஊர்லேயே ஈமானை காப்பாற்றிக்கலாம். அந்த ஊர் அப்படியான ஒரு பண்பட்ட ஊராக இருந்ததுனால அதுக்காக அல்லாஹ் சொன்னா, அல்லதீன தபவவு தாரவுல் ஈமான், நாட்டில் இருந்து கொண்டே ஈமானை காத்து கொண்டவர்கள். இந்த அன்சாரிகளை பற்றி சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹும், தங்களை நோக்கி ஹிஜ்ரத்து செய்து வருகிறார்களே அவர்களை நேசிக்கிறார்கள், ரொம்ப விரும்புகிறார்கள், அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம், தங்களை விட அவர்களுக்கு முன்னுரிமை தருகிறார்கள். உலவுக்கான பிஹிம் ஹசாசா, தங்களுக்கு வறுமை இருந்தாலும், தங்களுக்கு பசி இருந்தாலும், தங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் தங்களை விட அவங்களுக்கு முக்கியம் தருகிறார்கள். இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் சொல்லி இந்த மனுஷருக்காக வேண்டி
இந்த மனுஷிக்காக வேண்டி, இந்த தம்பதிகளுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், ஒரு வசனத்தை இறக்கி எப்படிப்பட்ட செயலை நீங்க செஞ்சு விட்டீங்க. அல்லாஹ் சிரிக்கிறானே, அல்லாஹ் சிரிக்கிறானேன்னு அர்த்தம் மகிழ்ச்சியில், அல்லாஹ் சந்தோஷப்படுறானே உங்க செயலை பார்த்துட்டு, இவ்வளவு மகிழ்ச்சியாக உங்களை பாராட்டி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை புகழ்ந்து சிலாகித்து சொல்கிறார்கள். அப்ப இதில் நம்ம என்ன விளங்குறோம், பசிச்ச ஆளுக்கு சோறு போடுதல்ங்கிற அந்த அடிப்படையே அந்த காலத்து ரொம்ப இருந்தது. ஒரு காலத்தில் 50 வருஷம் 25 வருஷம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட பசித்தவர்களுக்கு சோறு போட்டு அவர்களை சந்தோஷமாக வயிறு நிறைத்து அனுப்புதல் என்பது இருந்தது. தெருக்கல்ல ஊர்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ன சத்திரங்கள் இதுக்காக கட்டி வச்சிருப்பாங்க. அதாவது சோறு போட்ட நன்மை நமக்கு கிடைக்கணும், எப்போ பார்த்தாலும் சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும், அதுக்காக லட்ச லட்சமாக பணத்தை எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த சத்திரங்களுக்கு போய்விட்டால் வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அன்னம் சாப்பாடு கொடுப்பதற்காக வேண்டி பல ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. எப்போ இந்த ஹோட்டல் அந்த மாதிரி காசு பணம் புழங்கி சாப்பாடு என்பதே எடுத்து செல்ற ஒரு மேட்ரு இல்லை, காசு பணங்கள் வந்த காலம் ஆயிடுச்சோ சாப்பாட்டை பற்றி நம்ம என்ன செய்யறது இல்லை, யாரும் கவனிக்கிறது கிடையாது. ஏழைகளுடைய அவங்களுடைய பசிக்கு என்ன செய்வாங்க என்பதை அதை சிந்திக்கிறதே கிடையாது. இப்படி எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க என்ற ஒரு மனநிலை வந்து விட்டாலே பிச்சை எடுக்க மாட்டான், சோத்துக்கு போய் நின்றா சோறு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாகி போயிடும். அப்போ இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், விடுபட்ட ஒரு சுண்ணத்தாகத்தான் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. விடுபட்ட ஒரு அமல், விடுபட்ட ஒரு நற்காரியம், சர்வ சாதாரணமாக நம்ம அலட்சியமாக நினைத்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு பெண்ணும் பெரிய பரிசுகள் இருக்கிறது. இந்த உணவு கொடுக்கறதுல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தத்துவத்தை நமக்கு சொல்லித் தர்றாங்க. பொதுவாக இந்த சாப்பாடு கொடுக்கும்போது நம்ம முஸ்லீமுக்கு தான் சோறு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு முஸ்லீம் அல்லாதவர் சாப்பாடு கேட்குறார். உடனே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு கொடுங்க. சாப்பாடுனா என்ன, அந்த காலத்தில் சாப்பாடுங்கிறது பேரிச்சம்பழம் சாப்பாடு சொல்லியிருக்கிறோம், இல்லைன்னா ஆடு மாடு இருக்குல்ல ஒட்டகம், இதில் உள்ள பாலும் சாப்பாடாக அன்னைக்கு யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பாலே ஒரு உணவே எவ்வளவுதான், பாலை குடிச்சிட்டு படுத்துருவாங்க, ஒட்டக பாலை குடிச்சிட்டு படுத்துருவாங்க, ஒரு ஆட்டு பாலை குடிச்சிட்டு படுத்துருவாங்க. அதில் எல்லா விதமான சத்துகளும் இருக்கிறது ஆட்டுப்பாலில் எல்லாம். ஆட்டுப்பால்னா நம்ம ஊர் ஆடு நினச்சிக்கிற கூடாது, நம்ம ஊர் ஆட்டில் 100 மில்லி கூட பால் கறக்க முடியாது. அங்கே உள்ள ஆடுகள் எல்லாம் நீங்கள் 1 லிட்டரு 3/4 லிட்டரு பால்லாம் கறக்கக்கூடிய ஆடுகள்லாம் அங்கே இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்ற, அவருக்கு ஒரு ஆட்டிலேருந்து வைத்துல் மாலில் ஆடு இருக்குல்ல, பசிக்குன்னு வந்துட்டார்ல, ஒரு ஆட்டிலேருந்து பாலை கறந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஆட்டிலேருந்து பாலை கறந்து குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குமான்னு கேட்குறாரு அவர். ஒரு ஆட்டு பால் 1/2 லிட்டரு 3/4 லிட்டரு இருக்கும், அவளையும் உறிஞ்சிட்டவர் என்ன செய்கிறாரு, இன்னும் கொஞ்சம் இருக்குமான்னு கேட்குறாரு. இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னொரு ஆட்டிலேருந்து கறந்துக்கிட்டு வாங்க, அதையும் முடிக்கிறாரு, இன்னொன்று இருக்குமாங்கிறாரு. இப்படியே அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் 7 ஆடு, 7 ஆடுன்னா 1/2 லிட்டரு வச்சுக்கிட்டா கூட 3 லிட்டரு. அவர் வாட்டுக்கு என்ன செய்கிறாரு, 7 ஆடுகளில் ஒரு ஆடுடைய பால் தான் ஒரு ஆளுடைய உணவுன்னு அன்றைக்கி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி ஒரு நடைமுறை எப்படி இருந்தது என்றால், ஒரு ஆளுக்கு சாப்பாடுக்கு எது போகுது, ஒரு ஆட்டிலிருந்து கறக்கிற பால் ஒருவேளை உணவுக்கு போதும் அப்படிங்கிறது அன்றைக்கி எழுதப்படாத ஒரு விதியாக, ஒரு பழக்கமாக, ஒரு முறையாக இருந்தது. 10 ஆடு வச்சுருந்தாங்கன்னா 10 பேரை கூட்டிகிட்டு வாங்கன்றுவாங்க, சாப்பாட்டுக்கு அது 10 பேருக்கு போதும். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, 7 ஆட்டு உணவையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு என்ன செய்கிறாரு, 7 ஆட்டு பாலையும் குடிச்சுவிட்டு காலையில் இஸ்லாத்தை தழுவிடுறாரு. தழுவுன உடனே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அன்னைக்கு அடுத்த நாள் சாப்பாடு கொடுக்கணும்ல, அப்போ கேட்குறாரு, ஒன்று ஒரு பாலை ஆட்டை கறந்து கொடுங்க, ஆட்டிலேருந்து பாலை கறந்து கொடுங்க, குடிக்கிறாரு. இன்னொரு ஆட்டிலையும் கறந்து கொண்டு கொடுக்க சொல்லும்போது வேணாம் போதுங்கிறாரு, இவ்வளோ போதும், ஒன்றே எனக்கு போதுங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல் மூமினு யஷ்ரபு ஃபீ மிஅன் வாஹிதின் ஒல் காஃபிரு யஷ்ரபு ஃபீ சபாத்தி அம்மாயின். மூமின்றான அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் முஸ்லீமு, அவன் ஒரு குடலில் குடிக்கிறான், ஒரு குடலில் சாப்பிடுகிறான், ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுகிறான். முஸ்லீம் அல்லாத இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் 7 வயிற்றுக்கு சாப்பிட்றாங்க, 7 வயிற்றுக்கு குடிக்கிறாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னாங்க. இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது, இது உண்மை, இது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற யதார்த்தம். இன்னைக்கு அல்லாஹ் நம்ம இது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்துச்சுன்னு கிடையாது. இன்னைக்கு நீங்கள் சரியான அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டு பழகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கும் அல்லாஹ் அதை கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டு தானே இருக்கிறான். இப்போ நமக்கு செய்கிற பறக்கத்து வேறு யாருக்கும் இல்லைங்க. நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 2000 ரூபா 3000 ரூபா ஒரே ஒருத்தன் சம்பாதிப்பான், வீட்டில் 8 பேர் இருப்பான், 7 பேர் சும்மா வெட்டியாக தான் உட்காந்துருப்பான். அம்மா வேலைக்கு போக மாட்டா, அத்தா வேலைக்கு போக மாட்டார், அக்கா தங்கச்சி வேலைக்கு போக மாட்டா, பொண்டாட்டி வேலைக்கு போக மாட்டா, பெத்த பிள்ளை வேலைக்கு அனுப்ப மாட்டான், எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தன் சம்பாதிப்பான். எவ்வளோ சம்பாதிப்பான், 2000 ரூபா சம்பாதிப்பான். இந்த 2000 ரூபாயில் 7 ஜீவன் சாப்பிடுதுல,
8 ஜீவன் சாப்பிடுதுல, ஒரு குடல்ல சாப்பிட போய் தானே 8 ஜீவன் சாப்பிட முடியுது. அதே நேரத்தில் வேற வேற சமுதாயங்களை பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, அம்மாவும் வேலைக்கு போவாங்க, அத்தாவும் வேலைக்கு, வயசான கிழவனும் வேலைக்கு போவார், அக்கா தங்கச்சியும் வேலைக்கு போவோம், பொண்டாட்டியும் வேலைக்கு போவோம், இவனும் வேலைக்கு போவான், பெத்த பிள்ளைகளை கூட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் அதுவும் வேலைக்கு போகும். குடும்பத்தில் 8 பேர் இருந்தால் 7 பேர் வேலை செய்வாங்க. ஒரே ஒரு அரை டிக்கெட் மட்டும் தான் என்ன செய்யாது, வேலை செய்யாது. அப்போ 7 பேர் சம்பாரிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது பத்தாது. ஆளுக்கு 100 ரூபா சம்பாரிச்சு 700 ரூபா வரும் ஒரு நாளைக்கு. இவன் மாதத்துக்கு 2000 ரூபா, ஒரு நாளைக்கு 700 ரூபா 800 ரூபா சம்பாரிச்சான்னா மாதம் 24,000 ரூபாய் ஆச்சு. 20,000 ரூபா 24,000 ரூபா சம்பாதிக்கிறவன் வந்து அவனுக்கு அது பத்த மாட்டேங்குது. குடிசையில் இருக்கிறான், டிவி கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, அவனுக்கு வாஷிங் மிஷின் கிடையாது. 2,000 ரூபா வாங்கிட்டு ஒருத்தன் சம்பாரிச்சு 7 பேர் கொடுக்குறானே, அங்கே நடா வீடு பெருசாக போயிட்டு இருக்கு, டிவி வச்சு வச்சிருக்கான், ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறான், என்னென்ன ஆடம்பரம் இருக்கோ அம்புட்டு இருக்கு, கையில் உள்ள அடுக்கிறான், கழுத்தில் உள்ள போடுறான், யாருக்கு முடியல பரக்கத்து. பார்த்தீங்களா ஏன் இப்படி நடக்குது? ஒரு குடலில் சாப்பிட்றோம். பரக்கத் மறைமுகமான அருள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை இன உணர்வுல இதை சொன்னாங்கன்னு கிடையாது. இஸ்லாம் உண்மையான மார்க்கங்கிறதுக்கு இந்த நடைமுறையே பெரிய ஆதாரம்ங்க. பெரிய குர்ஆன் இஸ்லாம் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இப்படி பார்த்தான்னு சொன்னா இதை மட்டும் கணக்கு பண்ணி பார்த்தா இதுக்கு என்னமோ ஒன்று இருக்குடா அந்த மார்க்கத்தில், இதுக்கு என்னமோ கடவுள் இவங்களுக்கு மட்டும் தனியாக என்னமோ பண்ணுறாரு. என்ன ஒரே ஒருத்தன் வேலை செய்கிறானுவோ, ஒருத்தன் போய் சவுதியில் போய் 3000 ரூபா சம்பளம் அனுப்புனா அவன் பாட்டு வீட்டை கட்டுறான், அதை கட்டுறான், இதை கட்டுறான், நகைகள் அடுக்கிறாள் மூலையில். அப்படி பார்த்தாலே தெரியுதுல என்னமோ ஒன்று இறைவன் இவர்களுக்கு செய்கிறான் அப்படின்ட்டு. நம்ம ஒழுங்கான முஸ்லீமா இல்லாமல் இருந்து எப்படி ஒழுங்காக இருந்து எங்கே போகிறது? 100% இருந்தோன்னு வைங்க, அதுக்கு உள்ள கணக்கே வேற. நம்ம எல்லாம் அரைகுறை காலாக இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாம் என்ன செய்கிறான், இப்படி நமக்கு அறியாத முறையில் பரக்கத் செய்கிறான். இப்போ இதில் 2 விஷயம் இருக்கிறது. உணவு கொடுக்கறதுக்கு முஸ்லீமும் முஸ்லீம் இல்லாதவங்கிற கணக்கு கிடையாது. அவர் தானே விருந்தாளியை வச்சு கொடுக்குறாங்க, கேட்க கொடுத்தாங்களே. முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் பசிக்குன்னு வந்தவுடனே அவர் எவ்வளவு கொடுத்தால் அவர் வயிறு நிறையுமோ அவ்வளோ கொடுத்தாங்களா இல்லையா? திருப்பி திருப்பி கறந்து கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ உணவு கொடுக்குற விஷயத்தில் சாதி மதங்களை எல்லாம் கடந்து பசினா சோறு கொடுங்க, சோறு கொடுத்து பழகி பாருங்க. அதுக்கு எங்கேயோ பெரிய பெரிய மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். வேற மாதிரியான ஆடம்பரமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் செலவு செய்யுங்க, இதுக்கு தான் எல்லாத்தையும் செலவு செய்யணும் கிடையாது. அல்லாஹ் பணத்தை தந்தானே ஆனால் ஒரே ஒரு சோத்துக்கு தான் செலவு செய்யணும்னு கிடையாது. பல விதங்களில் செலவு செய்யணும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு செலவு செய்யணும், மதரசாவுக்கு செய்யணும், அதுக்கும் செய்யணும், இதுக்கும் செய்யணும், சமுதாய பணிக்கு செய்யணும், மருத்துவத்துக்கு செய்யணும், அதோட சேர்ந்து இதையும் செய்யணும். இதை செஞ்சுட்டு அதெல்லாம் விடுங்கன்னு விளங்கிடக்கூடாது. எல்லாமே நல்ல பணிகள் தான். நம்முடைய பணிகளில் பொருளாதாரத்திலிருந்து ஒரு சிறு அளவாவது சோத்துக்கு என்று, சாப்பாட்டுக்கு என்று, பசிச்சவருக்கு உணவு போடுவதற்கு என்று செலவாக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சில பேர் நரகத்தில் கிடப்பாங்க. இந்த நரகத்தில் கிடக்கிறவங்கள்ட்ட வந்து ஏன் நரகத்துக்கு வந்தீங்க என்று கேட்கப்படும். மா சலக்கக்கும் ஃபி சக்கர், ஏன் நரகத்துக்கு வந்தீர்கள்? 2 தான் அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லம் நகு மினல் முசல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் தொழவில்லை, மிஸ்கீனுக்கு சோறு போடவில்லை. மிஸ்கீனுக்கு சோறு மிஸ்கின் ஏழைக்கு சோறு போடலை என்று சொன்னால் அது நரகத்தில் கொண்டு சேர்க்கிற காரியம், அது தண்டனைக்குரிய விளங்குது. இப்போ ஒன்று கொடுத்தால் நன்மையும் கிடைக்குது, சாப்பாடு கொடுக்க மறுத்தீங்க என்று சொன்னால் அதுக்கு என்ன கிடைக்குமா? ஏன்டா நரகத்துக்கு வந்தேன்னு கேட்டால் நாங்கள் சோறுலாம் போட மாட்டோம், ஏழைன்னு வந்தால் சாப்பாடு கொடுக்க மாட்டோம், அதனால தான் வந்து கிடக்கிறோம். அப்போ இந்த ஏழைகளுக்கு உணவளித்தல் என்கிற இந்த விஷயத்தில் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்தணும். நரகத்தில் கொண்டை சேர்க்கிறதுலேருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளணும். இந்த விடுபட்ட இந்த நற்காரியங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் வருவானாக. திருக்குர்ஆன்